கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே தமிழகத்தில் இருக்க எல்லாரையுமே அதிர்ச்சியில உள்ளாக்குன ஒரு வழக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே வெளியே இருந்து ஒரு நபர் நுழைஞ்சு அங்க படிக்கிற மாணவிய மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குனதுதான். இதை பாத்தீங்கன்னா பலரும் பல கோணல்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னும் ஒரு கட்டம் மேல போய் பாத்தீங்கன்னா இது அரசியலாக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி ஒரு விஷயம் சொல்ல, எதிர்கட்சி ஒரு விஷயம் சொல்லன்னு போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தானாவே முன் வந்து இந்த வழக்கை நேத்துல இருந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய முதல் கட்டமா உள்துறை செயலாளர் டிஜிபி, மாநகர காவல் ஆணையர், அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர், இவங்க எல்லாருமே இந்த சம்பவத்துக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதுல இருக்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 4 மாதங்களா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் நிரப்பப்படவே இல்லை. இப்போ இந்த தப்பு பண்ண குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருங்கிறத யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை தான் இன்னைக்கான பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல குற்றவாளி யாரு அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. வீடியோ